வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எக்கனாமிக் எஜுகேஷனல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் ஆப்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர்ஷன் எங்கே இருக்குதுன்னா UGC NET Paper 1 ஜென்ரல் பேப்பருடைய யூனிட் 1 இருக்க பாருங்கள். அதில் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கே இருக்குது. அதாவது டீச்சிங்கிற ஹெட்டிங்கில் கான்செப்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கான்செப்ட் ஆப்ஜெக்டை பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்னா 3 லெவல் வந்து 3 லெவல்ஸ் வந்து டீச்சிங் லெவல்ஸில் இருக்குங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து மெமரி லெவல், தென் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ரெஃப்ளெக்டிவ். இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவலுங்கிறது வந்து ஹையஸ்ட் லெவல் அட் டீச்சிங் இஸ் கேரிட் அவுட். ஹையஸ்ட் லெவல் டீச்சிங் வந்து பண்ணும்போது ஹையஸ்ட் லெவலாக இருக்கக்கூடியது ரெஃப்ளெக்டிவ் லெவல். இதில் வந்து மெமரி லெவல், இதை வந்து தாட்லெஸ் லெவல்னு நம்ம சொல்லலாம். இது வந்து தாட்ஃபுல் லெவல். இது அப்பர் தாட்ஃபுல் லெவல். இந்த 3 ஸ்டேஜுமே வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கக்கூடியது வந்து மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். இதனுடைய ப்ரப்போனன்ட் யாருன்னா ஹெர்பர்ட். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங், அதாவது லோயர் கிளாஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய லோயர் கிளாஸ் லெவலில் வந்து இருக்கக்கூடிய டீச்சிங் வந்து இது. தென் வந்து ஃபார்முலா, டெஃபனிஷன், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ண பாருங்கள் அந்த ஸ்டேஜ். தென் இது வந்து டீச்சர்ஸ் சென்டர் லெவல்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. அதாவது டீச்சர் வந்து டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கக்கூடியவங்களா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அவங்களுடைய டீச்சர்ஸ் சென்டர் ஸ்டேஜுங்கிறது வந்து இந்த லெவல். ஸ்டூடெண்ட்டுடைய ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட்டுமே வந்து டீச்சர்ஸ்னால சேவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து எதுன்னா அது இந்த மெமரி லெவல். அதனால தான் வந்து இங்கே டீச்சர்ஸ் சென்டர் லெவல்னு சொல்கிறோம். தென் வந்து இந்த இந்த லெவலில் வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட் புக் நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் புக் நாலேஜ் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. எப்படி மெமரைஸ் பண்ணுறது மூலமாகவும், அதாவது ரூட் லேர்னிங் சொல்லக்கூடிய மக்கப் இருக்குது பார்த்தீங்களா, மக்கப் பண்ணக்கூடிய ஸ்டேஜ், அது வந்து இந்த ஸ்டேஜ் தான் மக்கப் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். லேர்னிங் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, காம்போனன்ட்ஸை அது என்னென்னா ரிட்டன்ஷன், ரீகாலிங், ரெப்பிட்டபிலிட்டி. இதன் மூலமாக வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து இது. தென் வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா டீச்சர் வந்து குழந்தைங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து வேறு என்னென்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்களேன், அதை வந்து அதாவது மாஸ்டரி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும்னா இந்த ஸ்டேஜ் தான். ஏன்னா அதை வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரிப்ளை கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து டீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்டேஜ். அதாவது என்ன ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ், மாஸ்டரி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்டேஜில் தான் வந்து நடக்கும். தென் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜ் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் செகண்ட். இதனுடைய ப்ரப்போனன்ட் யாருன்னா மோரிசன். இந்த ஸ்டேஜில் மேலே இருக்கக்கூடிய அந்த மெமரி லெவல் ப்ளஸ் இன்சைட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இன்சைட்டில் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இந்த ஸ்டேஜில் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருடைய கான்ட்ரிபியூஷனும் 2 பேருடைய பார்ட்டிசிபேஷனும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அதாவது இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் வந்து
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய, அதாவது நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவங்களுடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேக்ட்ஸுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ். தென் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து டீச்சர்ஸ் வந்து பிளான், ஆர்கனைஸ், லீட், கண்ட்ரோல் இந்த எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஸ்டேஜ் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீட் பண்ணக்கூடிய, அதாவது கைட் பண்ணக்கூடியது. தென் அதுக்கு அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாங்கிறத வந்து பார்க்குற ஸ்டேஜ் இருக்குது பாருங்களேன், அது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் தான் இருக்கும். தென் வந்து இது வந்து டெலிபரேட் டீச்சிங் மெத்தடுன்னா, மோர் டெலிபரேட் டீச்சிங் மெத்தட்னு சொன்னோம்னா அது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், மோர் டெலிபரேட் டீச்சிங் மெத்தட். இதனுடைய லேர்னிங் காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிபேட்ஸ் கொடுப்பாங்க, டிபேட்ஸ், செமினார், அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. தென் இதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு சிமிலர் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய லேர்னிங்கை வந்து புரிஞ்சு கொள்ளுறதுக்கு வைக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, வெல்கமிங் அண்டு ஸ்டிமுலேட்டிங்காக இது இருக்கும். அப்படின்னா கிளாஸ் ரூமுடைய அட்மாஸ்பியர் இருக்குது பாருங்களேன், வெல்கமிங் அண்டு ஸ்டிமுலேட்டிங். அதாவது கிளாஸ் அட்மாஸ்பியர் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் தரக்கூடிய ஸ்டேஜாக இருக்கக்கூடியது வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து ரிலேஷன்ஷிப் டீச்சர்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அதனுடைய ரிலேஷன்ஸ் வந்து பிரின்சிபல்ஸுக்கும் ஃபேக்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ். தென் தேர்ட் ஸ்டேஜ், ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். இதனுடைய ப்ரப்போனண்ட் அண்ட் இந்த ப்ரப்போனண்ட் பார்த்தோம் பாருங்கள் 3, அதை வச்சு மேட்சஸ் கேட்கறதுக்கோ இல்லை டைரக்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கோ சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம இந்த ப்ரப்போனண்ட் யாருங்கிறத வந்து மெமரைஸ் பண்ணியே வச்சுக்கலாம். தென் இது வந்து மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்க்கும் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்கும் இன்க்ளூட் பண்ணினது தான் வந்து இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். இதில் வந்து இந்த 2 லெவலுமே வந்து இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவலில் இருக்குது. அந்த 2 லெவலில் ஸ்டேஜை தாண்டி வரும்போது தான் நம்ம வந்து இந்த தேர்ட் லெவலுக்கு நம்ம வர முடியும். தென் இது ரொம்ப முக்கியம், இது லேர்னர் சென்டர். இது லேர்னர் சென்டர், இது டீச்சர்ஸ் சென்டர், டீச்சர்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட். இங்கே மெமரி வந்து டீச்சர்ஸ் சென்டர். தென் லேர்னர் சென்டர்னால் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன நடக்கும்னா, ஃபுல்லாக வந்து கண்டென்ட் அண்ட் கான்செப்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. யாருன்னு டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுடைய கண்டென்ட் அண்ட் கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அதனால் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து லேர்னர் சென்டர்ட் ஸ்டேஜாக மட்டும்தான் இது இருக்கும். தென் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி இருக்குது பாருங்கள், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அபிலிட்டி, அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். ஏன்னா அதை வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுனால. தென் வந்து அதை எப்படி வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் பண்ணுவாங்கன்னா, ரீசனிங், லாஜிக், இமேஜினேஷன் இந்த மாதிரி மெத்தட் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து லேர்னிங் காம்போனன்ட்ஸ். லாஜிக், தென் இமேஜினேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த முறைகள் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ். இது வந்து இன்ட்ரோஸ்பெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்னு இந்த ஸ்டேஜை தான் வந்து இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டேஜ். இன்ட்ரோஸ்பெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் ஸ்டேஜ் எதுன்னு சொன்னோம்னா அது ரெஃப்ளெக்டிவ் லெவல். இந்த ஸ்டேஜில் தான் நிறைய டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணப்படக்கூடிய ஸ்டேஜ்.
தென் வந்து இங்கே தான் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய கண்டென்ட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு, கண்டென்ட்டை கான்ஸ்டன்ட்லி ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இது. தென் இது வந்து ரியல் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப்பில் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்டேஜ். சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். வேரியஸ் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சிந்தசைஸ் அண்ட் கிரியேட் அண்ட் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டியை வந்து உருவாக்குற ஸ்டேஜ் எதுன்னா அது இந்த ஸ்டேஜ். அதாவது ability to create it and synthesize various facts together. இதுதாங்க இந்த 3 ஸ்டேஜினுடைய கேரக்டரிஸ்டிக்காக இருக்கக்கூடியது. இது வந்து என்ன சொல்கிறது, டீப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் லெவல்னால் இந்த லெவல், டீப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் லெவல் வந்து இந்த ஸ்டேஜ். இதுக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த காம்போனன்ட்ஸ் வச்சு தாங்க கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். இந்த 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 லெவல் ஆஃப் டீச்சிங் பற்றி பாஸ்ட் UGC NET கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத வந்து சில கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம இப்போ பார்க்கலாங்க. இது வந்து 2019 சோசியல் ஒர்க்குடையது. இதில் டைரெக்டாக கேட்டுட்டாங்க. அதாவது கொஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆர் இன்டென்டட் இன் டீச்சிங் ஆர்கனைஸ்ட் அட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இங்கே கொடுத்துருக்கு. டைரக்ட் கொஸ்டின் லாங்கல் ரீகால் அண்ட் ரிட்டன்ஷன்ஸ் ஆஃப் ஃபேக்ட். ரீகால்னு நம்ம சொல்லிட்டேன். ரீகால்னாலே எங்கே பார்த்தோம், நம்ம மெமரி லெவலில் பார்த்தோம். ஸோ இது வந்து மெமரி லெவல். தென் சீக்கிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அண்ட் பேட்டர்ன்ஸ் அமாங் த ஃபேக்ட். இது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஆன்சர் நம்ம பார்த்து உடனே கண்டுபிடிச்சிடலாம். கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ஐடியா ரெஃப்ளெக்டிவ் லெவல். மாஸ்டரி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மெமரி லெவல். ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2. தென் வந்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர். ஐடென்டிஃபை தோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் பிஹேவியர் விச் ஆர் அசோசியேட்டட் வித் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் டீச்சிங். இதை பாருங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் டீச்சிங்கினுடைய பிஹேவியர் என்னென்னு கேட்டுருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் ரெண்டர் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன் ஹிஸ் ஹர் ஓன் வேர்ட்ஸ். அவங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் வந்து அவங்களால ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து சொல்ல முடியக்கூடிய ஸ்டேஜ். ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஸ்டூடெண்ட் இமீடியட்லி ரீகால் ரிட்டன்ஷன்லாம் வந்து மெமரி லெவல். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி வந்து இல்லை, இது இருக்குது. பி வந்து இல்லைன்னா பி ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ 1 கிடையாது. பி ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ 2வும் கிடையாது. இங்கேயும் பி ஆப்ஷன் இருக்குது. 3யும் கிடையாது. ஸோ நம்ம ஆன்சர் இங்கேயே இந்த ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிடலாங்க. ஆப்ஷன் நம்பர் 4 தான் ஆன்சர். அடுத்து மேலே இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தாங்க. த ஸ்டூடெண்ட் கிவ்ஸ் ஹியர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் எ பாயிண்ட். எக்ஸாம்பிள் லைக் இதெல்லாம் கொடுத்து டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து இது. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே. த ஸ்டூடெண்ட் இன்டர்ப்ரெட்ஸ் மீனிங் இன் வேரியஸ் வே. இன்டர்ப்ரெட்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். ஸோ ACD 3மே இதில் இருக்குங்க. அடுத்து என்ன இருக்குது, த ஸ்டூடெண்ட் கரெக்ட்லி ரீப்ரொடியூஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் தாட்னு சொல்லிட்டோம்னாலே மெமரி லெவல். ஸோ ஆப்ஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சது ரைட்டுங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் அதனுடைய அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல். அதாவது இந்த ஸ்டேஜில் இந்த 3 ஸ்டேஜுமே இல்லாமல் இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, டீச்சர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் வந்து சுத்தமாகவே இருக்காது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டீச்சர்ஸ் இதில் வந்து மெமரி லெவலில் ஃபுல்லாக இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து சுத்தமாகவே இருக்காது டீச்சர்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன். அதனால வந்து இந்த லெவலை வந்து நெகட்டிவ் லெவல்னஸ் கூட நம்ம வந்து இதை சொல்லுவாங்க. தென் வந்து இதனுடைய ஆப்ஷன் என்னென்னா அஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இதன் மூலமாக தான் வந்து இந்த அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல் பண்ணப்படுது. மெமரி லெவல் பாருங்கள், ரீகால் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ பார்த்த உடனே தெரிஞ்சிடுது. அதுக்கடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், சீயிங் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் ஆமாம் ஃபேக்ட்ஸ் அண்டு தயர் எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4. பியூர் லேர்னிங்கிறது ஒன்று கிடையாது. ரெஃப்ளெக்டிவ் லெவல்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ராப்ளம்
ரைசிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேஜ். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 2 3 4 1 2 3 4 1 இங்கே இருக்குதுங்க. ஆப்ஷன் நம்பர் 3 இதனுடைய ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். The basic requirements for the organizing teaching at reflective level deal with. அதாவது reflective லெவலில் வந்து என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். சிஸ்டமேட்டிக் அண்ட் சீக்வெண்டல் ப்ரெசன்டேஷன். சிஸ்டமேட்டிக் இந்த வேர்ட்ஸை பார்த்துட்டாலே நமக்கு அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பை த டீச்சர். ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இது மெமரி லெவல். ஸோ நமக்கு ரெஃப்ளெக்டிவ் லெவல் கிடையாது. ஹெல்பிங் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்பிளைன் ப்ராப்ளம் அண்ட் தயர் சொல்யூஷன் பை ஸ்டூடெண்ட். ஹெல்ப் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் டீச்சர்ஸ் வந்து பண்ணுறாங்க. எதுக்குன்னா ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் ப்ராப்ளம் அண்ட் தயர் சொல்யூஷன் பை ஸ்டூடெண்ட் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு. இது ட்ரான்ஸ்லேட்டிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ஃபேக்ட்ஸ் பை த ஸ்டூடெண்ட். ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடியது. ஸோ இது என்னது அண்டர்ஸ்டாண்ட், இது ரெஃப்ளெக்டிவ். ஆன்சர் வந்துச்சு. கிவிங் கான்க்ரீட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸ் பை த டீச்சர். அகெயின் மெமரி லெவல். நம்ம வந்து ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இன் விச் லெவல் ஆஃப் டீச்சிங் லோயர் லெவல் லேர்னிங் அவுட்கம்ஸ் கெட் ஃபோக்கஸ்டு. லோயர் லெவல் லேர்னிங் கேட்டுட்டாங்க. லோயர் லெவல்னாலே மெமரி லெவல். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்க. லோயர் லெவல் இது தான் லோயர் லெவல். இங்கே இருக்கக்கூடியது ரெஃப்ளெக்டிவ் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். தென் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் 2020 மேனேஜ்மெண்ட்டினுடையது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். திரும்பவும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து கேட்கப்பட்டிருக்கு. சிஸ்டமேட்டிக் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரெசன்டேஷன் டு ப்ரமோட் ரிட்டன்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ப்ரெசன்டட். தென் கிவிங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிஸ்டமேட்டிக்னாலே சொல்லிட்டோம்னாலே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரெசன்டேஷன் சிஸ்டமேட்டிக்ஸ் சொன்னாலே வந்து மெமரி லெவல் கண்டுபிடிச்சலாம். தென் கிவிங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் டு எக்ஸ்பிளைன் கான்செப்ட். இது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இன்சிஸ்டிங் த எஃபெக்டிவ் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தென் இப்போ வந்து பி ஆப்ஷன் ஏ வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டோம். பி ஆப்ஷன் இங்கே ஒன்று இருக்கிறது. தென் இங்கே ஒரு பி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏ இதுவும் இல்லை இதுவும் இல்லை. இப்போ 2 1 4 பண்ணிட்டு பார்க்க போகிறோம். தென் சி இருக்குதா இல்லை டி இருக்கான்னு பார்க்க போகிறோம். இன்சிஸ்டிங் ஆன் எஃபெக்டிவ் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது என்னது? இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் மெமரி லெவல். ஹெல்பிங் டு ப்ரமோட் சீயிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அமாங் ஃபேக்ட்ஸ். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலோடைய கேரக்டர். கிரிட்டிக்கல் ஷிஃப்டிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம பார்த்துட்டுமே தெரிஞ்சிச்சு பி அண்ட் டி. ஆப்ஷன் நம்பர் 4 வந்து நம்மளுடைய ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தமிழில் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.